அன்பின் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு சகோதரன். எல்லா காரியத்திலேயும் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று மக்கள் விரும்புவதில்லை. பொதுவான மக்கள் விரும்புவதில்லை. கிறிஸ்தவர்களும் விரும்புகிறார்களா என்றால் கிறிஸ்தவர்களில் பெரும்பாலும் விரும்புவதில்லை. சில பேர் மாத்திரம் இந்த காரியத்திலே தேவனுடைய சித்தம் நிறைவேறணும். ஏன்னா அவங்களுக்கு அடி நிறைய விழுந்திருக்கும், அடிபட்டிருப்பாங்க. தாந்தோணித்தனமா சுயமா முடிவெடுத்து நிறைய அடி விழுந்திருக்கும். அதனால இனி எடுக்க போகிற விஷயத்துல தேவனுடைய சித்தம் இருக்க வேண்டும் என்பதை விரும்புவார்கள். அப்ப தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் என்ன செய்யணும்? அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் முடிவுகளை எடுக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தம் என்ன? ஒரு கார் வாங்கும்போது, அல்லது பைக் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், அல்லது வேலை வாய்ப்பு, அல்லது திருமணம், இப்படி எத்தனையோ விஷயங்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாயிருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய சித்தம் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 5:18 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன? என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற நான் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இப்ப முடிவெடுக்கிற வேண்டிய நேரத்துல நான் ஸ்தோத்திரம் என்ன செய்ய முடிவெடுக்கிறது? ஒரு குழப்பமான சூழ்நிலை, வாங்கலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா, இந்த நேரத்தில் நான் ஸ்தோத்திரம் செய்ய முடியுமா, அல்லது ஸ்தோத்திரம் செய்தால் முடிவு கிடைக்குமா என்கிற சந்தேகம் வருகிறது இல்லையா? அதாவது முடிவு நம்முடையதாய் இருக்குமானால் அங்கே நாம் ஸ்தோத்திரம் செய்ய மாட்டோம். நாம் ஸ்தோத்திரம் செய்வோமானால் முடிவு அவருடையதாய் மாறிவிடும். இதை இன்னும் நம்ம தெளிவுபடுத்தணும்னா, நாம் ஸ்தோத்திரம் செய்வதற்கான காரணம் என்ன? இந்த சூழ்நிலையை அவர் எனக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பார், அல்லது இந்த நேரத்திலே தேவன் எனக்கு நல்ல முடிவுகளை எடுக்க எனக்கு உதவி செய்வார். அவரை கொண்டு வர சூழ்நிலைக்குள்ள. இது எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்திலிருந்தே நாம் இதை ஆரம்பிக்கணும். நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன்? அதாவது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எபேசியர் 5:20 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றிற்காகவும், அப்ப எப்போதும் ஸ்தோத்தரிக்கணும், எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்தரிக்கணும். அப்ப சூழ்நிலைகள், சின்ன சின்ன சூழ்நிலைகளிலே நான் ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கும் போது, எப்போதும் ஸ்தோத்திரம் செய்கிறவனாய் இருக்கும்போது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கிறவனாய் இருக்கும்போது, அது நன்மையான முடிவுகளை எடுக்க எனக்கு உதவி செய்யும். அதாவது ஸ்தோத்திரம் என்பது 1000 ஸ்தோத்திரங்கள் அல்லது 100 ஸ்தோத்திரங்கள் சொல்லுவதை பற்றி நான் பேசவில்லை. ஸ்தோத்திரம் என்பது ஒரு மனநிலை. அதாவது ரொம்ப கோபமா இருக்காருங்க, இந்த டைமில் போய் பேசாதீங்க, ஒரு அரை மணி நேரம் கழித்து போங்க, ஒருவேளை கோபம் குறைஞ்சிருக்கலாம் அப்படிம்பாங்க. அப்போ அந்த நிலையில், அந்த நேரத்தில், அந்த அரை மணி நேரம் அவருடைய மனநிலை என்ன? கோபமாக இருக்கிறது. அப்போ அதே போல் நம்முடைய மனநிலையும் நன்றி உணர்வோடு இருப்பது தான் ஸ்தோத்திரம் செய்வது. அது வாயில வார்த்தையாய் வருகிறது. அது முதல்ல இருதயத்தில், உணர்வில், மனநிலையில், எண்ணங்களில் ஒரு நன்றி உணர்வை தருகிறது. சிலர் பாருங்களேன், ஒரு நன்றி உணர்வோடு நம்ம நிற்கிறவர்களை நாம் பார்க்க முடியும் இல்லையா? கோபத்தோடு நிற்கிறவர்களையும் பார்க்க முடியும், வருத்தத்தோடு நிற்கிறவர்களையும் பார்க்க முடியும். அவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க முகத்திலே தெரிஞ்சிடும் அவங்க வருத்தத்தில் இருக்காங்க. எதையுமே பேச மாட்டாங்க, பேசாமையே வருத்தத்தை தெரிவிக்க முடியும். அதே போலதான் நாம் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம், சொல்ல வேண்டும் தான், ஆனால் அது மனநிலையாய் வெளிப்பட வேண்டும், இருதயத்திலிருந்து வர வேண்டும். வெறுமனே ஒரு 150 ஸ்தோத்திரங்களை ஒரு புஸ்தகத்தை வைத்து
ஒரு மெஷினை போல படிப்பதினாலே அது ஸ்தோத்திர பலி ஆகாது. என் மனம் மகிழ்ந்து இந்த சூழ்நிலையிலே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப எந்த சூழ்நிலையிலே ஸ்தோத்தரிக்க நாம் ஆரம்பிக்க வேண்டும்? நம்முடைய மனநிலை அதாவது கோபப்பட வைக்கிற சூழ்நிலையிலே, மற்றவர்கள் நம்மை கோபப்படுத்துகிற வேளையிலே, அல்லது நாம் கோபப்படுகிற வேளையிலே, அல்லது நாம் வருத்தப்படுகிற வேளையிலே, நாம் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துடும் இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துடும், ஏதாவது பேசிடுவாங்க, அல்லது ஏதாவது நடந்துடும். அந்த நேரங்களிலே பரவாயில்ல, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிற மனநிலையோடு நாம் அதை எதிர்கொள்வோமானால், அதை ஏற்றுக்கொள்வோமானால், நடப்பவைகளை எல்லாம் நாம் நல்ல மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது. அதுதான் ஸ்தோத்திரம். எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். மற்றவர்களுக்கும் நமக்கு என்ன? மற்றவர்கள் பஸ் வரல அந்த டைம்ல அப்படின்னா அரசாங்கத்தை திட்டிக்கொண்டு, அல்லது அந்த நடத்துனர்களை திட்டிக்கொண்டு, சரியான நேரத்துக்கு வர்றதில்லை அப்படின்னு புலம்புகிற மக்கள். ஆனால் நீங்களும் நானும் என்ன? இதற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் இடம் கிடைக்கல, அதற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஸ்டாப் விட்டு தள்ளி நிறுத்தியாச்சு, அதற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு மனநிலையாக இருந்தால் தான் அந்தந்த நேரங்களிலே ஸ்தோத்தரிக்க முடியும். இப்போ நம்ம எழுதி வச்சுட்டு பஸ் வரலன்னா ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னா அது முடியாது. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கலாம். ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருக்குறோம், நம்ம 5ஆவதாக பேர் கொடுத்துருக்கோம், 6ஆவது இருக்கிற ஆளை முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு கோபம் வந்துச்சு அப்படின்னா நாம் ஸ்தோத்தரிக்கிற மனநிலையில் இருக்கிறவர்கள் அல்ல. அப்படி இருக்கும்போது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளவும் முடியாது, தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்தவும் முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் என்ன பண்ணுறாங்க? பொதுவான மக்கள், அநியாயம் நடக்கிறது, எனக்கு நான் தட்டி கேட்பேன் என்றெல்லாம் இறங்குகிறார்கள். ஆனால் வேத வசனம் நமக்கு என்ன போதிக்கிறது? தீமையை செய்து தீமையை அனுபவிப்பதை காட்டிலும் நன்மையை செய்து தீமையை அனுபவிப்பதுதான் சிறந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அப்ப மனநிலை ஸ்தோத்தரிக்கிற மனநிலையா இருக்கும்போது, என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எதற்காக? இந்த இழப்பிற்காக யாரும் ஸ்தோத்தரிக்க முடியாது. ஆனால் யாரால் முடியும்? கிறிஸ்தவர்களால் முடியும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நிலைத்திருக்கிற கிறிஸ்தவர்களால் முடியும். அப்ப அதுதான் ஸ்தோத்திரம். அந்த மனிதர்களாய் நாம் வாழ்வோமானால் எல்லா காரியத்திலும், முக்கியமாக பெரிய விஷயத்தில் தேவனுடைய சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். மறந்துடக்கூடாது, ஒரு விஷயத்தை முடிவெடுக்க நாம் குழப்பமாய் இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரங்கள் இல்லை என்று அர்த்தம். அதாவது நன்றி உணர்வோடு வாழ்கிற மனநிலை இல்லை. இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு குழந்தைங்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாலும் சரி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னாலும் சரி, இந்த டைமில் போகிறோன்ட்டா அவங்க இன்றையிலிருந்தே அந்த மனநிலைக்கு மாறிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சந்தோஷமாய் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறது, ரெடி பண்ணி வைக்கிறது, பொருள்களை வாங்கணுங்கிறது, அங்கே போய் இதை பண்ணலாம், அங்கே போய் அதை பார்க்கலாம், இதை செய்யலாம் என்று தங்களை தயார்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு இருக்க வேண்டும் இல்லையா? தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கிறது, தேவனுடைய விருப்பம்தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டுமாம்? ஸ்தோத்தரிக்க வேண்டுமாம். 1 தெசலோனிக்கேயர் 5:18, எபேசியர் 5:20. எப்போதும் எல்லாவற்றிலேயும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கணும். ஆம், அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு வந்துவிட்டதென்றால் நிச்சயமாக மிகப்பெரிய காரியங்களிலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறவர்களாய், அல்லது எதற்கெடுத்தாலும் கவலைப்படுகிறவர்களாய், அல்லது எதற்கெடுத்தாலும் சோர்ந்து போகிறவர்களாய், அல்லது சீக்கிரமாய் நாம் வருத்தப்படுகிறவர்களாய் காணப்படுவோமானால் நிச்சயமாய் முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாது. அது தோல்வியிலே போய்விடும். சரியான முடிவுகளை எடுக்க வேண்டுமானால், சமாதானமான முடிவுகளாய் அது முடிய வேண்டுமானால் நாம் ஸ்தோத்தரிக்கிற மனநிலைக்கு வர வேண்டும். எல்லாவற்றிலேயும்
இந்த நேரத்தை தந்தவர், காலையிலே நம்மை பலனோடு எழுந்திருக்கச் செய்தவர், இந்த நாளெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறவர், இந்த நாளிலே நமக்கு உதவி செய்கிறவர் ஒருவர் உண்டு என்கிற எண்ணம் நம்மிடத்தில் வர வேண்டும். ஆகவே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி. ஆக நாம் இந்த நாளிலே ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் இதை குறித்து படிப்போம். இணைந்திருந்ததற்கு நன்றி. அநேகரோடு பகிருங்கள். அநேகர் பயன்பெறட்டும். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.